பூவாளி நிகழ்ச்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். தினம் நம்ம பூவாளி நிகழ்ச்சியில் பல மூலிகளை பற்றி தெரிஞ்சுட்டு வரோம். இந்த மூலிகையுடைய விழிப்புணர்வு நம்ம இளைய சமுதாயத்துக்கு தெரிஞ்சுக்கணும். இளைய சமுதாயம் நல்லா வளர்ச்சி அடையணும். மூலிகை பற்றி அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்பட்டு வருது. ஏன்னா இதெல்லாம் அழிஞ்சு போய் வரக்கூடிய மூலிகைகள் தாவரமாக இருக்குது. பாரம்பரியமிக்க இந்த மூலிகை சித்தர்களால் வகுக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் பாட்டி வைத்தியமாக அந்த காலத்துலேருந்து நம்ம பாட்டி வைத்தியமாக இதை நம்ம பண்ணிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பாட்டி வைத்தியம்லாம் மறைஞ்சு போய் இன்றைக்கி அலோபதி வைத்தியத்தை நாம் நாடிட்டு போயிருக்கோம். இதை மறுபடியும் இந்த செடிகளை மூலியமாவது நம்ம இதனுடைய மருத்துவ குணத்தையும் இதனுடைய செயல்பாட்டையும் இது வளரும் தன்மையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூலிகையினுடைய பேர் கொள்ளுக்காய் வேலை. இதுக்கு மாற்று பேர் கொளிஞ்சி கொள்ளுக்காவாடுன்னு சொல்லுவாங்க. இதன் பயன்படும் உறுப்புகள் பார்த்திங்கனாக்கா இலை, விதை, வேர்பட்டை. செய்கைன்னு பார்த்தீங்கன்னாக்கா கசப்பு, சுவை, மலமிளக்கி, வீக்கங்கரைச்சி, உரமாக்கி. மருத்துவ பயன் பார்த்தீங்கன்னா வாதம், குன்மம், கிருமி நோய், பரிணாம சூளை, கண் நோய், வாத நோய், யானைக்கால் நோயெல்லாம் இது போக்கக்கூடியது. இந்த கொள்ளுக்காய் வேலை என்ற மூலிகை ஒரு உழவனுக்கு ஒரு நண்பன் சொல்லலாம், விவசாயிக்கு. இந்த விவசாயிகள் அந்த பாரம்பரியமாக இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இலைகளையும் அந்த வேரோடு இப்படி அவங்க நாற்று விடும்போது இதை மடங்களை 50 சேடை கூட்டி அதில் ஒரு 25 அடிக்கு 10 அடி வீதம் ஒரு 3 சென்ட்டுக்கு அவங்க நாற்று விடும்போது இந்த கொள்ளுக்காய் வேலையை அந்த நாற்றுல பரப்பி, நாற்று விடக்கூடிய கேணில் பரப்பி சேடை கூட்டி அதை சேத்துல மடிச்சிடுவாங்க. அதன் பிறகு அதில் நாற்று விடுவாங்க. நெற்களை நாற்று விட்டு அந்த நாற்றை நம்ம வளர்ச்சி வரும்போது அதுக்கு வேர் பூச்சி அடிக்காது, நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி அந்த மடங்கள் ஒரு ஏக்கருக்கு இது 1 கிலோ வீதம் நம்ம விரைச்சிட்டு அதை மடங்களாக்கி பயிர் வச்சாங்கன்னாக்கா அதில் அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி இந்த விதை 1 கிலோ 350 ரூபாயும் விலை போகுது. இது ஒரு விவசாயிக்கு ஒரு நண்பன். ஆனால் இதுவே நம்ம மருத்துவமாக நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அப்படி எப்படி எடுத்துக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இதன் வேரை இடித்து உக்கான்னு சொல்லக்கூடிய அதில் இதை அந்த வேரை நம்ம காய வச்சு இடித்து அதில் போட்டு அதுபோது அதை நெருப்பிட்டு நம்ம புகைச்சோம்னா சளி, இருமல், புகைச்சல் அந்த மாதிரி வியாதிகள்லாம், நெஞ்சு அடைப்பு இவைகள் யாவும் இது போகும். இதன் வேரை நம்ம அவர் இடித்து எடுத்துக்கிட்டு 10 கிராம் 5 கிராம் மிளகும், அந்த வேரும் 5 கிராம் மிளகும் கூட்டி அதுபோது நல்லா நம்ம கஷாயம் இட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை 5 நாள் சாப்பிட்டோம்னா வாத பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் போகும். கல்லீரல், மண்ணீரல், குண்டிக்காய் குண்டிக்காயில் உள்ள வீக்கங்கள் மாறும். இதன் வேரை மோர் விட்டு அரைத்து கொண்டு மோர் விட்டு அரைச்சி சாப்பிட்டோம்னாக்கா பாண்டு, ரத்த சோகை அது மாதிரி இவையெல்லாம் போகும். இதன் வேரை கஷாயம் விட்டு அதுபோது கொப்பளிச்சோம்னா அதுபோது நமக்கு தந்த மூல வியாதிகள்லாம் போகும். அதுமாதிரி இது மருத்துவத்துக்கு நம்ம எப்படி நம்ம இதை சாப்பிட்டோம்னா இதனுடைய மருத்துவ குணம் நமக்கு தெரியும். அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்போது பார்த்திங்கனாக்கா இதனுடைய முழு தாவரங்களையும் நம்ம கொண்டு இடித்து அதுபோது சூரணமாக செய்து டெய்லி 7 நாள் சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது விவசாயிக்கும் நமக்கு நண்பன், நமக்கும் நல்ல மூலிகை மருந்தாக கிடைக்கக்கூடியது. இந்த கொள்ளுக்காய் வேலைன்னு ஒரு சிறந்த அற்புதமான ஒரு மூலிகை. இது நம்ம மானாவாரியாக இது செடி எங்கே பார்த்தாலும் கிடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனுடைய விதைகளை நாம் பயன்படுத்தலாம். இது முழு தாவரமும் விவசாயத்துக்கு பயன்படுது, நமக்கும் பயன்படுது. இது மருத்துவத்தை நாம் எந்த மாதிரி நம்ம இந்த மக்களுக்கு கொண்டு போகணும், அது எப்படி நம்ம வளர்க்கணும், அது எப்படி வளர்த்தா இது முழு பலனும் நம்ம அடையலாம் என்பது பார்த்திங்கன்னா, இது குறுஞ்செடி தான். இது வெளிர் சிகப்பு, அதாவது இளம் சிகப்பு நிறத்தில் பூ பூக்கும். இது வளைஞ்ச ஒரு காய் இருக்கும், கொள்ளுக்காய் மாதிரி இருக்கும். இதில் ஒரு 5-6 விதைகள் தான் ஒரு காய்க்கு இருக்கும். இது மழை காலங்களில் பூக்கும், வெயில் காலங்களில் அதிகமாக காய்க்கும். இது ஒரு முறை விவசாயத்துக்கு ஒரு முறை விதைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் இதை விதைக்க தேவையில்லை. அதுவே இறை விருத்தி பண்ணி அதுவே முளைச்சி அதுவே அந்த விவசாயத்துக்கு தகுந்த நிலத்துக்கு உரமாயிடும். அதே மாதிரி நாம் இதை ஒவ்வொரு முறையும் நம்ம பயன்படுத்தணும்னா இதுவே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து உடலுக்கு உரமாக்கி அதுமாதிரி நல்ல ஒரு மருத்துவ பலனை கொடுத்து
நம்ம உடம்பை வந்து நல்ல எந்த விதமான கிருமிகளும் நமக்கு வந்து ரத்தத்தில் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மூலிகை நாம் வந்து வீடுகளில் வளர்க்கலாம், மாடிகளில் வளர்க்கலாம், அடுத்த தோட்டங்களில் வளர்க்கலாம். இது வந்து எதுக்கு வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படின்னா நகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. அடுத்து கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொள்ளுக்காய் வேலை கொழிஞ்சி அப்படின்லாம் பெரும்பாலும் தெரிஞ்சுக்குவாங்க. நான் நகரத்தில் இருக்கக்கூடியது கொள்ளுக்காய்னாலும் தெரியாது, கொள்ளுக்காவாடுனாலும் தெரியாது, கொடிஞ்சின்னாலும் தெரியாது. அவங்க இதை மருத்துவமாக பயன்படுத்துறதுக்கு தான் இந்த மூலிகை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறோம். இவங்க வந்து ஒரு தொட்டியில் ஒரு 4-5 செடி வளர்க்கலாம். அந்த 4-5 செடியில் இருக்கக்கூடிய வேர்களையும் அதை எடுத்துகிட்டு நம்ம எந்தெந்த நேரத்தில் நமக்கு என்னென்ன மாதிரி வியாதிகள் வரும்போது இதை வந்து நம்ம உடலுக்கு அந்த வேரை வந்து நம்ம மோரில் போட்டு இடித்து அடுத்து சாப்பிட்டு அடுத்து உடம்புல இருக்கக்கூடிய குண்டிக்காய் முதல் கொண்டு இருக்கக்கூடிய வீக்கங்களை வந்து நம்ம கடைசியெல்லாம் கல்லீரல் மண்ணில் இருக்கக்கூடிய உபாதைகளை நம்ம போய்க்கலாம். அதனால் இந்த மருந்து மூலிகைகளை வந்து நாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு வந்து நாம் சொல்லலாம். அவங்கள வந்து இதை நம்ம விரிவாக வளர்க்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு வரலாம் என்பதை சொல்லி இன்றைய பூவாளி நிகழ்ச்சியில் இந்த மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு மூலிகையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.